இன்னையோட பாத்தீங்கன்னா இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்து 23வது நாளா கடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த 23வது நாள்ல பாத்தீங்கன்னா இந்த 24 மணி நேரத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு முக்கியமான நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகள்லாம் நிறைய இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வேற நாடுகள்ல இருந்து இப்போ அது வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த நாடு, நம்மளுக்கு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுமா, அப்படி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தா போதும். இந்த 24 மணி நேரத்துல இந்த போரை பற்றி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸியாவும் சிம்பிளாவும் நீங்க கத்துக்கலாம். சரி வாங்க, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்ப நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஈரானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டலுங்கிறது எடுத்திருக்காரு. அந்த மிரட்டல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு 48 மணி நேரத்துல இப்ப இந்த கால்வாயில பாத்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா எந்த கப்பலும் போக முடியாத மாதிரி இப்போ ஈரான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு அந்த யாரும் போக முடியாத மாதிரி ஒரு கால்வாயில பாத்தீங்கன்னா தடுப்புங்கிறது வச்சிருக்காங்க. இந்த 48 மணி நேரத்துல எல்லா கப்பல்களும் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இப்போ ஒரு அச்சம் இல்லாம எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் வழி செய்யணும். அப்படி அவங்க வழி செயலாட்டி ஈரான் நாட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல்கள் நடத்துவோம். அதுவும் எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற இந்த மின் உற்பத்தி செய்யற கட்டடங்கள்லாம் இருக்கும்ல, அந்த கட்டடங்கள் மேல பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் தானா, இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த தாக்குதல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போர் தொடங்கி இந்த போர்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய தாக்குதல் இதாதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட்டை பார்த்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்திருக்காரு. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிரட்டலை நம்ம ஈரானை பார்த்து விட்டுருக்காரு. ஆனா ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க என்னத்தான் இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு மிரட்டல்ங்கிறது விட்டாலும் எங்க ஈரான் நாடு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிபணிந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 48 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த கப்பலுக்கு பாத்தீங்கன்னா நாங்க அனுமதிங்க தரமாட்டோம். இப்போ வேற யாராச்சும் இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா நட்பு நாடுகள்லாம் இருக்காங்களா, அவங்களை தவிர்த்து வேற கப்பல்கள்லாம் இருக்கும்ல, அந்த கப்பல்கள்லாம் பாத்தீங்கன்னா நாங்க அனுமதி தருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு என்ன சொல்றது விமானம் பாத்தீங்கன்னா மேல பறந்திருக்கு. இந்த F-15 விமானம், அது பாத்தீங்கன்னா இந்த போர் காலத்துல அது யூஸ் பண்ற விமானம். அதை பாத்தீங்கன்னா இங்க பறந்துட்டு இருந்த விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம சம்மதம் இல்லாம பிரிட்டன் நாட்டு ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பெருங்கடல்ல அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இதுல இந்த கப்பல் என்ன ஸ்பெஷல்னா, இந்த கப்பலை அதிநவீன ஏவுகணைகளை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அணுசக்தி அந்த மாதிரி ஆயுதங்களும் பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல வச்சிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பிரிட்டன் நாடு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு, இப்போ இந்த ஈரான் நாடு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் அச்சுறுத்தலா இருக்கு, அதனால எங்க நாட்டு தளவாடங்கள் இருக்குல்ல, அதை பாத்தீங்கன்னா அமெரிக்கா யூஸ் பண்றதுக்கு நாங்க முழு பர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ உங்க நாட்டுக்கு இந்த போர் நடக்குதுல்ல, அப்படி ஏதாச்சும் ஹெல்ப் வேணா கூட எங்க நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எங்கனால முடிஞ்ச ஹெல்ப்பை பாத்தீங்கன்னா நாங்க அமெரிக்காவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு இவங்க வாக்குறுதிகள் தந்திருக்காங்க. இப்படி எல்லா நாடுகளும் இப்போ இப்படி வந்து ஈரான் நாடு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஈரான் நாட்டுல பாத்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் ஒரு புது ஏவுகணைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணைங்கிறது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல 4000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இப்போ இலக்கு எங்கேயாச்சும் இருக்குன்னா 4000 கிலோமீட்டர். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்தியாவில இருக்கோம்னா இந்தியாவில இருந்துட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் நாடா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேல் நாடா இருக்கட்டும், இந்த நாடை பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா அழிக்கிற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏவுகணைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பத்தி இந்த நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஈரான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஏவுகணையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எங்களுக்கு மட்டும் இல்ல பல நாடுகளுக்கே பாத்தீங்கன்னா அச்சுறுத்தலா இந்த ஏவுகணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா இந்த உலக நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா கூடயும் இஸ்ரேல் கூடயும் இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, இவங்க ஈரான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல
பொதுமக்களை சாவடிக்கிறாங்க. அதனால எல்லா நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சுறுத்தலா இந்த ஈரான் கவர்மெண்ட்டுங்கிறது இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா எங்க கூட இணையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் இந்த 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாக்குற ஒரு ஏவுகணையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னால அந்த ஏவுகணையும் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாவே இருக்க போகுது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து ஈரானை பாத்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம எங்களோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய நாடுகள் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் பாத்தீங்கன்னா அவங்க வேற நாடுகளை அவங்க கூட இணைக்க சொல்லி அவங்க கேட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஈரான் நாடு பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளா இருக்கிற இஸ்லாம் நாடுகள் நிறைய இருக்குல்ல, அவங்களும் பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து இந்த இஸ்ரேலை பாத்தீங்கன்னா தாக்குறதுக்கு எங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஈரான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம இஸ்ரேல பிரதமர் நெத்தனியா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயங்கிறது சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம ஈரான் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாங்க நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். நாங்க மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நம்ம ஈரான் கவர்மெண்ட் இது வரைக்கும் நினைக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாங்க நடத்த போறோம் ஈரான் நாட்டு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட் மேல ஒரு நாட்டு மேல தாக்குதல் நடத்திருந்தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பதிலடிங்கிறது இஸ்ரேல் சைட்ல இருந்து ஈரானுக்கு கொடுப்போம் அப்படின்னு நெத்தனியா சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல்ல இப்போ ஈரான்ல இருக்கிற ஒரு மூல முடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்த கூட நாங்க விட்டு வைக்க மாட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு பயங்கரமான தாக்குதல்ங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இஸ்ரேல் நாட்டு மேல தாக்குதல் நடத்தினாங்களே அதுக்கு உரிய பதிலடியா இது இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா எதுக்காக நடத்துறாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த ரீசனுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தலா இந்த ஈரான் நாடுங்கிறது இருக்கு. அந்த ஈரான் நாடு அச்சுறுத்தலா இருக்கிறதுனால அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்குதல் நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹர்முஸ் நீர் இந்த கால்வாயில நிறைய கப்பல்கள் அங்க பிடிச்சு வச்சுட்டு இன்னும் பாத்தீங்கன்னா அங்க நின்றுதான் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்பலும் பாத்தீங்கன்னா அங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க. இவ்வளவு நாள் அந்த கப்பல் பாத்தீங்கன்னா பிடிச்சு வச்சிருந்ததுல அந்த கப்பலோட கேப்டனா இருந்தவர் பாத்தீங்கன்னா மாரடைப்பால ஹார்ட் அட்டாக்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் உயிரிழந்திருக்காருன்னு நம்மளுக்கு நியூஸ்ங்கிறது வந்திருக்கு. அடுத்தது இப்ப இந்த போருக்கு நடந்துட்டு இருக்குல்ல, இந்த போர்ல மட்டும் நம்ம இந்தியாவை சேர்ந்த 6 பேர் பாத்தீங்கன்னா இந்த போர்ல உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த போர்னால காணாமலே போயிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. நம்ம மோடி கவர்மெண்ட் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த 6 பேர் உயிரிழந்திருக்காங்களே அவங்கள உடலை சொந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நாங்க பாத்தீங்கன்னா முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப இந்த ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா காணாம போயிருக்காங்களா அவங்கள கண்டுபிடிக்கிற பணியில பாத்தீங்கன்னா தீவிரமா நாங்க இறங்கி அவரை பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போன வழியில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஈரான் நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த தரைவழி தாக்குதல்கள் நடத்த போறாங்க அப்படின்னு நம்ம வீடியோவை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த அவங்க விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்களே தரைவழி தாக்குதல் நாங்க நடத்த போறோம் அப்படின்னு அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி ஏதாச்சும் எங்க நாட்டு மேல நீங்க தரைவழி தாக்குதல் நடத்தணும்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு ஒரு சீக்கிரட் மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க தரைவழி தாக்குதல் நடத்துறதுக்கு நிறைய ராணுவ வீரர்கள் வருவாங்களே அவங்களோட சவப்பெட்டி எடுக்கிறது கூட பாத்தீங்கன்னா உங்களை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஈரான் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை பார்த்து பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆனா அதுக்கு பதில் நம்ம ஈரான் பாத்தீங்கன்னா அண்டை நாடுகள்ல இருக்கிற நம்ம அமெரிக்காவோட அந்த ராணுவ தளங்களா இருக்கட்டும் அதுக்கு மேலதான் நிறைய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னா $800 மில்லியன் செலவு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அங்க நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காவோட ஒரு ராணுவ தளம் தான் அங்க பாத்தீங்கன்னா ரேடார் அமைப்புங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனாலையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனாலையும் பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம போப் லியோ அவர் எல்லாரும் மேக்சிமம் தெரிஞ்சவங்க தான். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியிட்டு இருக்காரு. இந்த போருங்க நடந்துட்டு இருக்காங்களே இப்போ இங்க போருங்கள் போயிட்டு இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா மனித குலத்துக்கே அவமானமான ஒரு செயல். இந்த போருங்கிறது எப்ப தொடங்குச்சோ அப்பவே பாத்தீங்கன்னா பொதுமக்களோட உயிர்கள் பாத்தீங்கன்னா நிறைய போயிருந்திருக்கு.
இதை பாத்தீங்கன்னா இப்பவே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, இப்போ இந்த ஹர்முஸ் கால்வாயை இப்ப ஈரான் பாத்தீங்கன்னா முடக்கி வச்சிருக்காங்க. இது எத்தனாவது நாளா இப்ப போயிட்டு இருக்குன்னா 3வது வாரத்தை கடந்து பாத்தீங்கன்னா அவங்க கப்பல்களை பாத்தீங்கன்னா அங்க முடக்கி வச்சிருக்காங்க. இதனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு தான் இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா $112 வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு $19 பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. இப்போ இந்த விலைங்கிறது இப்படியே ஏறிட்டு போச்சுன்னா எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா விலைகளும் ஏற ஆரம்பிக்கும். இப்போ இந்த பெட்ரோல் விலையும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஏற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காய்கறி விலை, ஒவ்வொரு விலை ஏறும்போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேலதான் கொண்டு வந்து எல்லாம் போடுவாங்க. இப்போ இப்போ இந்த போருங்கிறது போயிட்டு இருக்குல்ல, இதனாலயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல இருந்து வெளிநாடுகள் பாத்தீங்கன்னா நிறைய அரிசிங்கிறது ஏற்றுமதி ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தடைங்கிறது வந்திருக்கு. இப்போ இந்த போரால நிறைய கப்பல்கள் அங்க சிக்கிட்டு நிக்கிறதுனால இப்போ அரிசி ஏற்றுமதியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால நம்ம நாட்டுல இருக்கிற அரிசியோட ஆலைகளும் பாத்தீங்கன்னா இப்ப தற்காலிகமா பாத்தீங்கன்னா இப்ப மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அது நீங்க எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இப்ப இந்த எல்பிஜியை பாத்தீங்கன்னா இறக்குமதிங்கிறது இந்த அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஜப்பான், ரஷ்ய நாடுகள்ல இருந்து இந்தியா பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா எல்லா நாடுகளும் இப்ப வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்கா நாட்டுல இருந்து இப்ப இந்த எல்பிஜிங்கிறது நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறக்குமதிங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு இதுல நம்ம பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டங்கிறத அவர் இப்ப கூட்டி இப்போ ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த நம்ம இந்தியா நாட்டுல இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த எரிசக்தியா இருக்கட்டும், பெட்ரோலியமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிக்காம எப்பவும் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை இப்ப கூட்டி இப்ப எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்துல இந்த போர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்திருந்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இல்ல இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸா உங்களுக்கு அது வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இந்த போர் நடக்குதுல்ல, இதை பத்தின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோ பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் சரி, அதையும் பாத்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? உங்களை இன்னொரு வீடியோ எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.